வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த சீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரயோசனமான வீடியோவாக வந்து இருக்கும். ஏண்டா கோடை காலம் ஆரம்பித்து விட்டது. வெயில் வந்து சுட்டெரித்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா 36 பாகை சியையும் வந்து தாண்டி இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாட்கள் போக வந்து பார்த்தீங்கன்னா 40 பாகை சியை கூட தாண்டும் என்ற லெவலுக்கு வந்து சொல்லப்பட்டு கொண்டு வருகின்றது. இந்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா கடும் வெயில் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடும் வெயிலினால் வந்து வெப்பத்தினால் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல், தடிமன், அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான தலைவலி, அதை விட வந்து பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு வந்து முகம் கொடுத்து கொண்டு வருகிறோம். ஸோ இதில் இருந்து நம்மை வந்து பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதை நாங்கள் வீட்டிலே வந்து சரியான ஒரு பழக்க வழக்கங்களை வந்து நாங்கள் பின்பற்றி கொண்டு வந்திருந்தால் இப்படியான வெயிலிலிருந்து நமது உடல் ஆரோக்கியத்தையும் உள ஆரோக்கியத்தையும் வந்து மேம்படுத்தி கொள்ள முடியும். அதுக்கு நாங்கள் வீட்டிலிருந்தே செய்ய வேண்டிய பேசிக்கான விஷயங்கள் இந்த கோடை காலம் முடியும் மட்டும் இந்த வெயிலில் இருந்து முடிந்த அளவுக்கு வந்து நம்மை வந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக வந்து சிறுவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்து குறைவு வந்து ஏற்படுகின்றது. இதன் காரணமாக உடல் சோர்வு, அவர்களுக்கு தொடர்ச்சியான தலைவலி போன்ற பல்வேறு பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டு வருவதாக வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை சுகாதார வைத்தியர்களால் வந்து இப்போது வந்து பேசப்பட்டு கொண்டு வருகின்றது. ஸோ இவ்வாறான சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வாறு வந்து வீட்டிலிருந்து நம்மை வந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதற்கான இலகுவான வழிகள், வீட்டிலிருந்து செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி தான் இதில் வந்து கதைக்க போகிறோம். ரைட். இந்த வெப்ப காலத்தினால் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள் வந்து ஏற்படும் என்றதை வந்து நான் சொல்லியிருந்தேன். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தலைச்சுற்று, அதே மாதிரி தொடர்ச்சியான தலைவலி, அதை விட வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல், மற்றது வந்து பார்த்தீங்கன்னா உடல் சோர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. இதன் காரணமாக வந்து உள ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் கூட வந்து ஏற்படுகின்றது. ஸோ இப்படி பிரச்சனைகளில் இருந்து இவ்வாறான நோய்களில் இருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக் கொள்ளும் முகமாக வந்து நாங்கள் வீட்டில் இருந்து என்னென்ன வேலைகளை வந்து செய்ய வேண்டும் என்பதை வந்து குறிப்பாக வந்து பார்த்துருவோம். முதலாவது வந்து இந்த வெப்ப காலத்தில் வந்து நாங்கள் முடிந்த அளவு வந்து நீரினை வந்து போதிய அளவு நீரினை வந்து அருந்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கிற நீர் வந்து பார்த்தீங்கன்னா வேர்வை மூலமாக வந்து அதிக அளவு வந்து வெளியேறிவிடும். ஸோ எங்களுடைய உடல், வாய் போன்ற அனைத்தும் வந்து உலர்ந்து காணப்படும். ஸோ அதனால் வந்து முடிந்த அளவுக்கு வந்து நமது போதிய அளவு நீரினை வந்து அருந்திக் கொள்ள வேண்டும். அது வந்து எங்களுக்கு வந்து நீர்ச்சத்து குறைபாட்டினை வந்து நீர்ச்சத்து இன்மையை வந்து நிவர்த்தி செய்ய உதவும். ஸோ முடிந்த அளவுக்கு நாங்கள் வீட்டிலிருந்து அதிகளவு நீரினை வந்து அறிந்து கொள்ளுதல் வந்து மிக முக்கியமான இந்த காலத்தில் வந்து செய்ய வேண்டிய விஷயம். அதை தாண்டி உணவு பழக்க வழக்கம். உணவு வந்து பார்க்கல இந்த வெப்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைசியான உணவுகள், மற்றது ரொம்ப செமிபாடைய அதிக நேரம் எடுக்கின்ற உணவுகளை வந்து முடிந்த அளவுக்கு வந்து தவிர்த்து கொண்டு நீர் சார்ந்த உணவுகள், குறிப்பாக கஞ்சி அப்படியான இதுகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதோட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டான உணவுகளை வந்து எடுத்துக்கொள்வது நமது செமிபாட்டுக்கும் இலகுவாக இருக்கும். அதே மாதிரி இந்த டைமில் வந்து இந்த வெக்கை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உணவுகள் வந்து சாப்பிடவும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எங்களுக்கு தண்ணி தான் கூடுதலாக குடிக்க வேண்டி தோணும். ஸோ நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா பழங்களை வந்து அடித்து ஜூஸாக வந்து குடிக்கலாம். இல்லாட்டி நிறைய பழங்களை வந்து சாப்பிட்டு கொள்ளலாம். நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து அதிகளவு வந்து எடுத்துக்கொள்வதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலை வந்து நீர்ச்சத்து குறைவதை வந்து தடுத்து கொள்ள முடியும். அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் வந்து மேம்படுத்திக் கொள்ள முடியும். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரி பழம் அப்படியான பழங்களை வந்து கூட எடுத்துக்கொள்ளலாம். மற்ற பல வகைகள் முடிந்த அளவுக்கு அனைத்தையுமே வந்து அனைத்து பல வகைகளையும் வந்து நாங்கள் உள்ள எடுத்துக்கொள்ளலாம். ஸோ உணவு பழக்க வழக்கம் என்பதும் இந்த டைமில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இருக்கின்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டையும் அதே மாதிரி நம்மளோட உடலையும் வந்து முடிஞ்ச அளவு குளிர்ச்சியாக வந்து வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக உடலை வந்து பார்க்கும்போது வெக்கை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தது வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 தடவையாவது குளியல் செய்யலாம். ஒரு காலை எழுந்தவுடன் ஒரு குளியல், பிற இரவு ஒரு ஈவினிங் ஒரு மாலை வேளையில் ஒரு குளியல் ஒன்று செய்யும்போது உடலை வந்து குளிர்ச்சியாக வந்து வைத்திருப்பதன் மூலமாக வந்து இந்த கடும் வெப்பத்தில் இருந்து நமது உடலை வந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். மற்றும் அது நீங்கள் தலையை வந்து குளிர்ச்சி செய்யும் முகமாக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வரத்தமிழை, அந்த அப்படியான கற்றாழை உள்ளிட்ட இதில் வந்து பயன்படுத்தி தலையே முடிந்தளவு வந்து குளிர்ச்சியாக வந்து வைத்திருங்கள். ஏன்னா தலைப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அடியம் படும் போது வந்து பார்த்தீங்கன்னா தலையிடி, தலைச்சுற்று மற்ற உள்ளிட்ட பிரச்சனைகள் வந்து கூடுதலாக வந்து ஏற்படும். ஸோ இதில் வந்து தலையை வந்து நம்ம தலைப்பகுதியை வந்து குளிர்ச்சியாக வைப்பதற்கு இந்த கற்றாழை மற்றும் ஒயில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வரத்தமிழை மற்றும் இயற்கை சார்ந்த இதுகளை வந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக உங்களுடைய
உடலையும் வந்து குளிர்ச்சியாக வந்து வைத்து கொண்டு இருக்க முடியும். அதே மாதிரி மேலும் சில முக்கியமான விஷயங்களையும் வந்து இதில் வந்து கடைப்பிடிக்க வேண்டும். குறிப்பாக இப்போ வெயில் வந்து மிகவும் கோரமாக இருக்கின்றது. அந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக நண்பகல், அதாவது சூரியன் வந்து உச்சி இதில் வந்து இருக்கும்போது நமது தலைக்கு உச்சியில் வந்து இருக்கும்போது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மாலை ஒரு 4 மணி வரைக்கும் தேவையற்ற பயணங்களை வந்து தவிர்த்து கொள்ள முடியும். முடிந்த அளவுக்கு வந்து வீட்டிலிருந்து வெளியே வந்து செல்வதை வந்து தவிர்த்து கொள்வது வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். மற்றும் வந்து வீட்டில் வந்து நீங்கள் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனோ அல்லது ஒரு ஏசியோ வந்து பயன்படுத்தும் போது அதையும் அளவாக பயன்படுத்த வேண்டும். ஃபேன் வந்து நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா அதுக்கு முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்திலேயோ ஒரு வாளியிலையோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணியை வந்து வைத்துவிட்டு அதில் வந்து ஃபேனில் இருந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா காற்று வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். அது உங்களுடைய உடலுக்கும் வந்து நல்லதாக இருக்கும். இப்படியான பேசிக்கான விஷயங்களை வந்து நாங்கள் வந்து கடைப்பிடிப்பதன் மூலமாக வந்து இந்த கடும் வெப்பத்திலே இருந்து இவ்வாறான பல்வேறு நோய்கள், காய்ச்சல், தடிமன், அதே மாதிரி தலைச்சுற்று, தலைவலி இதுகளில் இருந்து நம்மளை வந்து பாதுகாத்து கொள்ள மிக மிக இலகுவான வழியாக வந்து இருக்கின்றது. ஸோ இதுகளை எல்லாம் கடைப்பிடித்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடை காலத்தை வந்து சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணி இது பண்ணுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நினைக்கிறேன். இது போன்ற வீடியோக்களை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தர்சன் டாக்கீஸ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.